எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு அக்ஷயா அரவிந்த் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பெங்களூர் ஸ்டைல் சீரக சம்பா சிக்கன் பிரியாணி தான். இது எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல் பிரியாணினே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவல். அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு போய் எங்கள் அம்மா கையில் பிரியாணி சாப்பிட்றதுன்றது அட்டகாசமான ஒரு ஃபீலிங்கு. உங்களுக்கே தெரியும். அண்ட் இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம குக்கர் வச்சு ஆயில் அண்ட் கொஞ்சம் கீ ஆட் பண்ணிவிட்டு அண்ட் ஆல் ஸ்பைசஸும் ஆட் பண்ணிடலாம். லைக் பட்டை, லவங்கம், கிராம்பு, பிரியாணி இலை இது எல்லாமே போட்டு கொஞ்ச நேரம் வதக்கிட்ட அப்புறம் பார்த்திங்கன்னா 5 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்காங்க. இந்த 5 பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் வெட்டுறத டேஸ்ட்டு கிடைக்கும். பிரியாணிக்காகவே இந்த மாதிரி நீள நீளமாக வெட்டிக்கணும். அதுதான் ரொம்ப சூப்பராக இருக்கும், பிரியாணிக்கு ஏற்ற ஒரு இதுன்னே சொல்லலாம். அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கலாம். பிகாஸ் நம்ம இங்கே சில்லி பவுடருமே போடுறதுனால பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அண்ட் தக்காளி ஃபஸ்ட்டு வெங்காயம் நல்லா வதங்கிட்டு அப்புறமா தான் பார்த்திங்கன்னா தக்காளி ஒரு 5 தக்காளியாக போட்டிருக்காங்க. இதுவுமே ஒரு 5 தக்காளி பெருசு பெருசாக வெட்டி இதையுமே பார்த்திங்கன்னா எண்ணெயில் நல்லா சூப்பராக வதங்கணும். இப்போ பாருங்கள், நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு தெரியுது. பட் இப்போவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் போட மாட்டோம். அதில் தான் இது டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலுன்னு சொல்லுவாங்க. இப்போ எண்ணெய் பிரிகிற மாதிரி இருக்குது, பிரிஞ்சிருச்சு. அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் ஆட் பண்ணி போகிறோம். நாங்கள் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 5 மெம்பர்ஸ் சாப்பிட்றதுனால ஒரு 800 grams ஆஃப் சிக்கன் இந்த பிரியாணிக்கு ஆட் பண்ணியிருந்தோம். இதில் பிரியாணி பீசஸ் எல்லாமே போட்டுட்டு அண்ட் நல்லா வறுத்து ஃப்ரை பண்ணணும். எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நம்ம வறுக்க அவ்வளோ ருசியாக இருக்கும். சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். நம்ம இந்த எண்ணெய் பிரியிலே சிக்கனை வேக வைக்கணுன்ற கம்பல்சரியெல்லாம் இல்லை. குக்கரில் ரைஸ் போட்டு விசில் விடுறதுல தான் அந்த சிக்கனை வெந்துடும். இதில் மசாலா மிக்ஸ் ஆகிறதுக்காக தான் நம்ம சிக்கனை எண்ணெயில் நல்லா வேக வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்து நம்ம புதினா கொத்தமல்லியுமே ஆட் பண்ணிடலாம். ஒரு கை அளவு பார்த்திங்கன்னா புதினாவும் கொத்தமல்லி போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுதான் மெயினான ஒரு டேஸ்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். அரைச்சி சேர்க்குறவங்க அரைச்சி சேர்க்கலாம், அப்படியே போடுறவங்களும் போட்டுக்கலாம். என்ன ஒரு பிரச்சனை, அரைச்சி சேர்த்தனா பிரியாணி க்ரீன் கலராக மாறிடும். அப்படியே போடுறதுனால நமக்கு அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் ரொம்ப டாமினேட்டாக இல்லாமல் காட்டும். அதையுமே நம்ம போட்டுக்கலாம். நாங்கள் அரைச்சி போடாமல் அப்படியே போட்டிருக்கோம். நல்லா வதக்கி விடணும். 4 hour வதக்குவோம் தக்காளி. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஆடே பண்ணலை. இப்போ தான் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 2 ஸ்பூனு 2.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வறுக்கணும். நமக்கு இப்போ அந்த அடுப்பில் இருக்கிறது சிக்கனுமே காயாது, குக்கருமே எந்த இதுவும் இருக்காது. எப்போவுமே நம்ம வெங்காயம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுன்னு உங்களுக்கே தெரியும், அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். உடனே நம்ம தக்காளி போடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வறுத்து விட்டிங்கன்னா நமக்கு அவ்வளோவா அடி பிடிக்கிறது தெரியாது. இப்போ நம்ம நல்லா எதுக்கு கலரி விட்டுருக்கோன்னு பார்த்திங்கன்னா, சிக்கனில் அந்த எசன்ஸ் நல்லா இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வதக்கி விட்டுருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா 2 லெக் பீஸ் இருக்குது. ஒன்று எனக்கு தான் லெக் பீஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் 2 லெக் பீஸ் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். பாப்பா எப்படி வருதுன்னு அடுத்து இது பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி. எங்கள் அம்மா பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நான் பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். உங்களுக்கும் டெம்ப்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் ஓரளவுக்கு எண்ணெயில் நல்லா வதங்கிருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வருது, உங்களுக்கு தெரியுது பார்க்கலாம். இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கணும். கரம் மசாலா ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃப்ளேவர்னே சொல்லலாம். எந்த சவுத் இண்டியன் டிஷ் எடுத்தாலுமே கரம் மசாலா கண்டிப்பாக ஆட் பண்ணுவாங்க. அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா இது வீட்டிலேயே அரைச்ச கார மிளகாத்தூள். இதில் தனியாவும் மிக்ஸ் பண்ணி அரைச்சிருப்பாங்க. தனியா நீங்கள் செப்பரேட்டாக அரைக்கிறதுனால தனியா பவுடருமே நீங்கள் செப்பரேட்டாக போட்டுக்கலாம். இது ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் மிக்ஸ் போட்டிருக்காங்க. நல்லா கலரி விட்டு இது நல்ல மசாலா ஸ்மெல் போகிற வரைக்குமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்பயுமே பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நம்ம அடுத்த ரெசிபியை போனால் அது வரைக்குமே நல்லா கலரி விட்டு அந்த மசாலா ஸ்மெல் போகட்டும்.
வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தொக்கு பிரியாணி மாதிரி ஒரு தொக்கு வந்து நல்ல சூப்பராக இருக்குது. எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்து வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தக்காளி வெங்காயம் வதக்கினா மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ஆத்தென்டிக்கான ஒரு கிரேவி மாதிரி கிடைக்கும். அப்படியே எல்லாத்தையும் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லாவே இருக்காது. ஸோ இப்போ வந்து நம்ம 2.5 கிளாஸ் அரிசிக்கு ஒரு 5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்காங்க. ஸோ இப்பயே நம்ம வந்து எல்லாத்தையும் போட்டு ஒரு கொதி வந்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரைஸ் போடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு விசில் வரலை, இல்லை விசில் வைக்க தரல சீரக சம்பாவில் எப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா தம் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு 20 to 25 மினிட்ஸ் வந்து சிம்மிலே வச்சுட்டு விசிலே போடாமல் கூட நீங்கள் இறக்கிக்கலாம். அப்படி உங்களுக்கு சீரக சம்பாவில் பண்ணி பழக்கம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 2 விசில் வந்தால் போதும். சிக்கன் வேகிற அளவுக்கு ஒரு 2லேருந்து 3 விசில் வந்தால் மட்டும் போதும். சூப்பரான ஒரு சீரக சம்பா சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடும். அதுவுமே பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக இது வந்து பெங்களூர் ஸ்டைலில் வந்து செய்வாங்க. ஸோ நம்மளுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா காரம் அப்புறம் உப்பு ஏதாச்சும் இருந்தால் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இல்லைனா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாகிடுச்சுன்னா ரைஸ் போட்டுட்டு அப்புறம் நம்மளால் பார்க்க முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக கொதி வந்துருச்சு. வேறு லெவலில் இருக்குது, பார்க்கவே டெம்ப்டிங்காக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா அரிசி வந்து போட்டுடலாம். இந்த அரிசி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு 1/2 an hour போல் வந்து ரைஸை வந்து ஊற வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் 2.5 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கோம் அண்ட் 5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம். ஸோ தேவையான அளவு போட்டு கொதி வந்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து விசில் போட்டிருந்தோம். ஒரு 3 விசில் போல் போட்டு இறக்கி வச்சாச்சு. அண்ட் சைட் பை சைட் பார்த்திங்கன்னா வந்து ஃபிஷ் ஃப்ரையும் இங்கே சிக்கன் 65 போட்டுட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல புடியாக இருக்கும். ஸோ ரொம்ப நாள் கழித்து நாங்களும் வீட்டுக்கு போயிருந்தோம்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் வந்து இந்த ஸ்பெஷல் தான் அன்றைக்கி பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ இயர் பிஃபோர் டே அன்றைக்கி வந்து எடுத்த வீடியோ. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சிக்கன் பிரியாணி ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்ஸில் வந்து ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. ஸோ நம்ம பிரியாணி வந்து ஓப்பன் பண்ணப்போ இப்படி தான் இருக்கும். இது வந்து குழஞ்சி போனதுன்னு நினைக்காதீங்க. இது வந்து சீரக சம்பான்றனால இப்படி தான் இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம தலைப்பாட்டு கட்டி பிரியாணியில் பார்த்திங்கன்னா அந்த சீரக சம்பா ரைஸ் வந்து சட்டிக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து கொண்டு வருவாங்க பாரு, அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியே ஒரு ஆத்தென்டிக் ஃப்ளேவரு, பட் நம்மளோட ஊர் ஸ்டைலில் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ என் ஹஸ்பண்டுக்குமே போட்டு கொண்டு வந்தாச்சு. இன்றைக்கி லஞ்சு பார்த்திங்கன்னா முட்டை, பெப்பர், எக் ஃப்ரை, ஃபிஷ் ஃப்ரை அண்ட் ரைத்தா, ஆனியன், குக்கும்பர், அப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி. வேறு லெவல் புடி இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.